பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே நதுதனா திரணனானா நதுதனா திரணனானா ஒரு வழியா தெரிஞ்சிருக்கு. டேய் மாமா மாமா நீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? டேய் இன்னும் உனக்கு தெரியலையா? ம் மாமா நீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுடா. என்ன 1/2 மணி நேரம் ஆகுதா? ஏண்டா நேற்று உனக்கு ஃபோன் பண்ணி நான் என்ன சொன்னேன்? அவன் கொஞ்சம் டிஸ்டர்பாகவும் இருக்கான், குழப்பமாகவும் இருக்கான். நீ அவன் கொஞ்சம் கூட இருடா, அவனை பார்த்துக்கோ, குழப்பத்தில் ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லி தானே உன்னை அமுச்சு விட்டேன். ஆனால் நீயும் அவன் கூட சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? மாமா நான் எதுவும் பண்ணலை. நேற்று நான் வேணான்னு தான் சொன்னேன். இவன் தான் எனக்கு வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டான். ஆமாண்டா, நீ ரொம்ப சின்ன பையன், அவன் உனக்கு வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டான். மாமா நிஜமா மாமா, உங்கள் மேலே சத்தியமா நான் வேணான்னு தான் சொன்னான். இவன் தான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்திட்டான். அதனால தான் அவனுக்காக கொஞ்சமாக சாப்பிட்டேன். எது இதெல்லாம் கொஞ்சமாடா? ஃபர்ஸ்ட் நீ அவனை எழுப்பு. இங்கே இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட காதலே விழாம எப்படி படுத்திருக்கான் பாரு. அவனை எழுப்பு. டேய் மச்சான், ஏய் மனோஜ், டேய் ஏய் யாரா அவன் காலில் கிச்சு கிச்சு முட்டிக்கிட்டு? ஆ டேய் எழுந்திரிடா. டேய் மச்சான், நீ எப்போ வந்த? ஐயோ இவனுக்கு இன்னும் இறங்கலையே. டேய் நான் நேற்று நைட்டே வந்துட்டேன்டா. நீ என் மச்சான், ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை தேடி எவ்வளோ தூரம் வந்திருக்க பத்தியா? நீ என் உயிருடா. யாருடா அது? மாமா நீ எப்போ வந்த? ஐயோ இவனுக்கு இன்னும் தெரியலையே. நான் இப்பதான் வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானா? நான் சும்மா தான். ஆ சொல்லு. நீ சும்மாதான்? டேய் மாமா வந்தார்னு ஏன்டா முன்னாடி என்னை எழுப்பி விடல? என்னையே அவர் தான் வந்து எழுப்பி விட்டார். இதில் எங்கேருந்து ஒன்றை எழுப்பி விட? அவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட அசரவே இல்லைடா. இப்போ என்னடா பண்ணுறது? நல்லா வாங்கி கட்டிக்கோ. நேற்றே உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ தூரத்துலேருந்து வர வச்சார். ஆனால் நான் நீ பண்ண வேலையில நானும் நேற்று அதிகமாக பண்ணிட்டேன். நல்லா கட்டாதடா. இப்போ அவர் வேற என்ன சொல்ல போகிறான்னு தெரில. என்னடா எதுக்கு மாறி மாறி காதை கடிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? மாமா உனக்கே தெரியாதா நேற்று நான் எந்த நிலைமையில் இருந்தேன்னு? அதான் மனசு ஆறுதலுக்காக கொஞ்சமாக தான். எது கொஞ்சமா? அடே 3 பாட்டில்ரா. எது கொஞ்சமா? இது கொஞ்சமாடா? இதை பார்த்தாலே தெரியுது நேற்று நீங்க எந்த நிலைமையில இருந்தீங்கன்னு. இப்போ கூட உங்களுக்கு தெளிவே இல்லை. ஐயோ மாமா சத்தியமாக இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன். நேற்று சும்மா லைட்டாக தான். இவன் தான் அதிகமாக சாப்பிட்டான். ஆ நானா? டேய் சும்மா இருந்தவனை வற்புறுத்தி நீ தானடா குடிக்க வச்ச. டேய் மனோஜ், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ற? அதானே, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஏன்டா இப்படி பண்ணுற? நீ பண்ணுறதும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களையும் சேர்த்து பண்ண வைக்கிற. டேய் டேய், நீ கொஞ்சம் அமைதியா இரு.
ஃபர்ஸ்ட் அவன் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன். ஐயோ, எப்படி மாற்றி பேசினாலும் கரெக்டாக அந்த விஷயத்தில் இருக்காரே. ம், சொல்லுடா. உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படி? என்ன மாமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே திரும்பியும் கேட்குற? நேற்று உன்கிட்ட நான் வந்து சொன்னேன்ல. ஆமா, நேத்து என்கிட்ட வந்து நீ சொன்னதான். ஆனா அதுல எந்த பிரச்சனையுமே இல்லையே. என்ன மாமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அசால்ட்டாக சொல்கிற? அது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியுமா? இங்க பாரு, நான் நேத்து சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம், நீ தாண்டா தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. மாமா சொல்கிறது கரெக்டு தான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? நான் ஏன் தப்பாக புரிஞ்சுக்க போகிறேன்? நேரில் பேசினது நான், எனக்கு எப்படி தப்பாக புரியும்? நேர்ல நீ பேசுமே இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இதுல எங்க இருந்துடா? அந்த பொண்ணு நல்லா தெளிவா சொல்லியிருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. ஆனா நீ அதை எங்கேயோ ஆப்போசிட்ல எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை. பிடிச்சிருக்குன்னா நேராகவே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்ல. டேய், பைத்தியமா நீனு? நான் நேத்தே உனக்கு புரிய வச்சேன். ஆனா நேத்து நீ செம்ம குழப்பத்துல இருந்ததால நான் என்ன பேசினாலும் நீ காதுல வாங்காம இருந்துட்ட. சரி, ஒரு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு பார்த்தா இங்க வந்து பார்த்தா என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? அதானே, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ம், சாரி மாமா, ஏதோ ஒரு எமோஷ்னலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு. நீங்கள் பேசுங்க, நான் இனிமேல் வாய் திறக்க மாட்டேன். சொல்லுடா. என்ன சொல்ல? நேற்று நடந்தது தான் சொல்லிட்டேன்ல. நானா ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல, அவள் சொன்னது தான் சொன்னேன். அட லூசு, அவ நல்லா தெளிவா கரெக்டா தான் சொல்லியிருக்கா. நீ தான் ஏதோ குழப்பத்துல இருக்க. குழப்பத்தில் இருக்கானா? அப்போ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அப்போ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம், ஆமா, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அது நல்லாவே தெரியுது. இல்லை மாமா, நீங்கள் சும்மா எனக்கு போய் சொல்கிறீங்க. ஆமாண்டா, எனக்கு இதான் வேலை பாரு. உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கவ. ஒரு பக்கத்துல அவ எனக்கு தங்கச்சி, இன்னொரு பக்கத்துல நீ எனக்கு மாப்பிள்ளை. ரெண்டு பேத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தானே முழிச்சிட்டு இருக்கேன். மாமா, 1000 தான் இருந்தாலும் நீ ஏன் மாமா, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா ஆமா, உனக்கு சப்போர்ட் பண்ணதால தான் இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்க மாமா, நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதால நான் அவளை திரும்பவும் ஒரு நாள் கூப்பிட்டு பேசுகிறேன். அப்போ என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் செய். சும்மா நீயா தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிட்டு நீயா உன்னை யோசிச்சு குழம்பிக்கிட்டு நீ குழம்புனது இல்லாமல் எங்களையும் கடுப்பேத்திட்டு இருக்க. சரிங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் இன்னொரு நாள் அவளை கூப்பிட்டு நான் பேசுகிறேன். நானே ஓப்பனாகவே டைரெக்டாகவே கேட்குறேன். இந்த இன்டைரக்டாலாம் எதுவும் பேச தேவையில்லை, டைரெக்டாகவே நான் கேட்டுடுறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் கேட்டுறேன். அதுக்கு அவள் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். அந்த கேள்விக்கான பதில்லாம் எங்களுக்கு தெரியும்டா. உனக்குமே அந்த பதில் தெரியும். ஆனால் நீ அதை ஏற்றுக்க மாட்டேங்கிற. ஷபா, முடியலை. மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேசுவேன். அவள் மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரியே, நீங்கள் ரெண்டு பேர் சொன்ன மாதிரி பேசிட்டானா எனக்கு சந்தோஷம்தான். அதுவே அதுவே நான் சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்லிட்டானா, மாமா கேட்டுக்கோங்க, நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். சரி, வேற ஒருத்தர் விரும்புகிறா அப்படின்லாம். எனக்கு அவள் வேணும். என்னாலலாம் அவளை யாருக்கும் விட்டு தர முடியாது. அதனால் எப்படியாவது அந்த லவ்வை பிரித்து விட்ருவேன். யாராவது அவனோட லவ்வை அவனே பிரிக்க நினைப்பானா? இது நினைக்குது. சரிடா, நீ சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அதுவே நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா, ஐ மீன் நாங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா, நாங்கள் ரெண்டு பேர் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஓகேவா? ஆமாம்மா, மாமா சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் என்ன சொன்னோமோ அதுவே நடந்துச்சுன்னா நாங்கள் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும்டா. நான் சொன்ன மாதிரி நடக்காம நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வீடை க்ளீன் பண்ணுறா. எப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க பாரு. ஆ, இதோ மாமா, 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. காலையிலே அர்ஜுன் ஃபோன் பண்ணி கேட்டான், இன்னமும் மனோஜ் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணுறான்னு. நான் என்னடா இன்னமும் வீட்டுக்கு வரலையா, அப்படி என்னதான் பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். வந்து பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி படுத்து கிடக்குறீங்க. ஒழுங்காக வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு டோரை ஒழுங்காக லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. நானும் இங்கே சின்ன வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். ஓ, அப்படியா மாமா? சரி மாமா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் ஒரு 5 நிமிஷத்துலேயே வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
அப்புறம் நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு ஏதாவது யோசிச்சு குழம்பிக்கிட்டே திரும்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இல்லை மாமா, இல்லை, சத்தியமாக குழப்பமே இல்லை, தெளிவாக இருக்கேன். திரும்பவும் நான் பேசுகிறேன். ம் 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 ஏதோ பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே மாமா, பாய். ம், உன்னை மறந்துட்டேன் பாரு. ஐயோ, போனவரை திரும்பி கூப்பிட்டு நானே பல்ப் வாங்க போகிறேனோ. மாமா. பல்ல கட்டாதடா. அவன் மேலே கூட எனக்கு கோவம் இல்லை, ஆனால் உன் மேலே நீ அவன் ரொம்ப இதாக இருந்தான்னு சொல்லிட்டு தானே உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். நீ வந்து இங்கே இவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு நினச்சா அவன் கூட சேர்ந்து நீயும் கூத்தடிச்சிட்டு இருக்க. மாமா, சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் மாமா. நேற்று நான் வேணான்னு தான் சொன்னேன். இவன் தான் என்னை கட்டாயப்படுத்தி பண்ணான். திரும்பவும் சொல்லிட்டேன், நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அவன் கட்டாயப்படுத்தினதுக்கு நீ சாப்பிட்டதுக்கும். மாமா, நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டானா, அழுதான். அதான் மனசு கேட்காம நானும் லைட்டாக சாப்பிட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் சொன்ன மாரி சப்போர்ட்டாக இருக்கலான்னு அப்படியே லைட்டாக ஜாலியாக. உங்கள் ரெண்டு பேரையும் உன்னை நம்பி இவன் கேட்டான், இவனை நம்பி நீ கேட்ட. அப்பா இதோ பண்ணுங்கடா. சரி, நான் கிளம்புறேன். ஒழுங்காக வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டு பக்கம் போய் சேர்ற வேலையை பாருங்க. ஆ சரி மாமா, பாய். ஆமாம், இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னடா இப்படி ஆயிடுச்சு? நீ வாயை மூடுறா, உன்னால தான் எல்லாமே. எது என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? எல்லாம் உன்னால தான். உன்னை யார் இங்கே வர சொன்னது? ஆமாண்டா, இது எனக்கு தேவைதான். மாமா ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சரி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான்ட்டு நான் வந்தேன் பாரு. இது எனக்கு தேவைதான். சரி, நீயாவது நேற்று என்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம்ல. உன்கிட்ட இருந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே என்னால் முடியல, இதில் நான் வேற உன்னை கண்ட்ரோல் பண்ணுமாடா? நேற்று வேற என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி தலை வேற வலிக்குது. எனக்குமேடா நேற்று என்ன நடந்துச்சுன்னே தெரில. உன்கிட்ட பேசினேன், நீ என்னை கட்டாயப்படுத்தின குடிக்க சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா. எனக்குமே எதுவும் ஞாபகம் இல்லை. சரி சரி, இப்போ எதுக்காக தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு. ஏதோ நடந்துச்சு. சரி, இந்த வீடு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறியா மச்சான்? வேறு வழி பண்ணி தானே ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸை நீயே வச்சுக்கோடா. இன்னொரு தடவை யார் ஃபோன் பண்ணாலும் உனக்குன்னு மட்டும் நான் வரவே மாட்டேன்டா. அப்படிலாம் சொல்லப்படாது. அப்படி தாண்டா சொல்லுவேன். சரி விடு மச்சான், காலங்காத்தாலே காமெடி பண்ணிக்கிட்டு. வா வா, நம்ம வீடு க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவோம். ம், வேறு வழி பண்ணுறேன். என்ன ரியா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி என்னை மீட் பண்ணணுன்னு சொன்னேன். ஆமாம், உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பேசணும், அதனால தான் உங்களை வர சொன்னேன். அப்போ கூட என்கிட்ட பேசணுங்கிறதுக்காகலாம் வர சொல்லலை. உனக்கு ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு தோணியிருக்கு, அதனால வர சொல்லியிருக்கேன். உனக்கும் அர்ஜுனுக்கும் பிரச்சனை தான், அதுக்குன்னு இங்கே யாருக்கிட்டேயும் பேசாமல் போயிட்ட. நாங்கள் என்ன பண்ணோம்? அட்லீஸ்ட் எங்கள்கிட்டயாவது பேசலாம்ல. நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் அந்த பிரச்சனையே இருக்காது. என்ன? ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல. பின்ன சந்தோஷமாக இருக்காதா? ரொம்ப நாள் கழித்து நீயே கால் பண்ணி என்னை பார்க்க வர சொல்லியிருக்க. அப்போது என் மேலே உனக்கு பாசம் இருக்குதானே? கண்டிப்பாக, உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ பாசமும் மரியாதையும் இருக்குது. ஆனால் உன் மேலே எனக்கு சின்ன வருத்தம். ஏன், நான் என்ன பண்ண அப்படி? பாப்பா பிறந்ததுலேருந்து நீ இன்னமும் வந்து பார்க்கவே இல்லையா? அதான், நீ அவன் மேலே கோவப்பட்டினா நீ அவன்கிட்ட பேசாத, அவனை பார்க்காத. ஆனால் நாங்களாம் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் பாப்பா பிறந்தப்பயாச்சும் நீ வந்து பார்த்துருக்கலாம். நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் சரி உங்களை பார்க்க வரலான்னு நினச்சேன். அதுவும் உங்களுக்கு கேர்ள் பேபின்னு தெரிஞ்சதும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பார்க்கலான்னு. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் தான் வர முடியல. சரி, அப்போ தான் வர முடியல, இப்போயாவது வந்து பார்க்கலாம்ல. என்னால் முடிஞ்சால் அவளை நான் வரும்போதே தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராவலா, அதனால் சரி வேணான்னு அங்கே அம்மாக்கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, எதுக்கு இவ்வளோ சிரமம்? இனிமே நான் அங்கே தானே இருக்க போகிறேன், அப்போ தினமும் பார்த்துக்க போகிறேன். என்ன, தினமும் அங்கே இருக்க போறியா? அது எப்படி? உனக்கும் அர்ஜுனுக்கும் தான் எதுவுமே இல்லையே. நீங்கள் 2 பேரும் தான் பிரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி? யாருக்கா சொன்னது நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்னு? என்ன, அர்ஜுன் அப்படி தானே சொன்னான், உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு. அதெல்லாம் அப்படிதான்க்கா,
லவ்வர்ஸ்குள்ளே 1000 பிரச்சனை வரும், அதுக்குன்னு விட்டுட்டு போக முடியுமா? இது என்ன 1 நாள் 2 நாள் லவ்வா அக்கா? ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி நான் சொன்னது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்? உங்கள் மனசுக்குள்ளே இப்போது என்னடா நம்ம கஷ்டப்பட்டு பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு தோணுது தானே? என்ன பிளானா? யார் பிளான் பண்ணா? ஐயோ, ரொம்ப நடிக்காதீங்க. நடிக்கிறேனா? நீ என்ன சொல்கிற? அக்கா, ஆரம்பத்தில் கூட உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தான் நினச்சேன். அர்ஜுனை ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், இல்லை ஒர்க் ப்ரெஷரில் என்னை ரொம்ப இது பண்ணுறான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நானும் அந்த டென்ஷனில் அவனை புரிஞ்சிக்காம கத்திக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு தான் இருந்தேன். ஆனால் அவனை பிரிஞ்ச அந்த 2 மாதத்தில் நான் சும்மாலாம் உட்காந்து அழுதுட்ருக்கல. எங்களுக்குள்ள சண்டை எப்படி ஆரம்பித்தது, எங்கே ஆரம்பித்ததுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி யோசித்து ஆரம்பிக்கப்போ தான் எனக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? எங்கள் 2 பேர்த்தையும் பிரித்ததே நீங்கள் தானே நல்லாவே புரிஞ்சுது. ஏய், என்ன உளர்ற? உங்கள் 2 பேரையும் பிரித்து நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் ஏன் தம்பி, அவனோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்புவேனா? அதுவும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை நான் எப்படி? நீ என்ன உளறிட்டு இருக்க? அக்கா, இதுக்கு மேலே நடிக்க தேவையில்ல. எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அர்ஜுனை பிடிக்காது. மனோஜ் பிறந்ததுக்கப்புறம்தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேர் மேலேயும் பாசம் அதிகமாகச்சு. ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஆளை விரும்பி இருக்கீங்க, அதை அர்ஜுன்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அர்ஜுனும் சரி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு உங்களுக்கு வேற யாரையும் கூடயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அந்த கோவத்தில் நீங்கள் அவனை பழி வாங்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு என்னை கூட்டிகிட்டு போய் நான் இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னோடய லவ்வை பிரிச்சுட்டு நீ மட்டும் லவ் பண்ணி சந்தோஷமாக வாழணுமா நினச்சி பழி வாங்குறேன்ட்டு எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சிங்க. அதுவும் உங்கள் ஆடுபுலி ஆட்டம் பக்காவாக இருந்துச்சுக்கா. ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. ஹோ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? பரவாயில்லையே, இந்த 2 மாதத்தில் இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்க. பின்ன நான் முருகன் நஸ்ரீனோட பொண்ணு ரியா பானு. என்ன நினச்சிங்க? அவன் வேணான்னு சொல்லிட்டா நான் மூலையில் உட்காந்து அழுவ நினச்சிட்டு இருந்தீங்களா? அவன் வேணான்னு சொல்லிட்டு போன அந்த 2 மாதத்தில் என்னால் என்ன முடியுமோ அதான் நான் பண்ணியிருக்கேன். ஏன் பண்ணேன் தெரியுமா? திரும்பவும் அவன் கூட சேரதான். என்னாலலாம் இந்த ஜென்மத்தில் அவனை விட்டு கொடுக்க முடியாது, யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்காக நான் ஏன் அவனை விட்டு கொடுக்கணும்? உங்கள் ஆடுபுலி ஆட்டத்துக்கு நாங்கள் தான் பலியாகணுமா? பரவாயில்லையே, நல்ல தெளிவாக தான் பேசுகிற. அப்புறம் என்ன? உங்களுக்கு இந்த கோவம் இந்த ஜென்மத்தில் அழியாதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால் அவன் சந்தோஷப்படுறத எல்லாத்தையும் உங்களால் தாங்கிக்க முடியாது. அதனால் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு நீ ஃபஸ்ட்டு என் தம்பி கூட சமாதானமாகணும். அவன் உன்னை மன்னிக்கணும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்து என்ன நீ மிரட்டணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. அடே என்னக்கா, உங்கள் தம்பியை பற்றி நீங்கள் அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் மிஸ் பண்ணதோட அவன் என்னை மிஸ் பண்ணதான் அதிகமாக இருந்திருக்கும். உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டான், ஆனால் தனியாக இருந்து என்னை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பான். நான் இப்போ போய் அவன்கிட்ட நின்னேன்னு வச்சுக்கிங்களேன், பேசக்கூட தேவையில்ல. அவன் முன்னாடி போய் நின்று ஒரு ஸ்மைல் பண்ணால் போதும், அவ்வளோதான். உடனே சாரிடின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடுவான். என்ன, ஏன் தம்பி நீ போய் அவன் முன்னாடி நின்று ஒரு ஸ்மைல் பண்ணா உடனே அவன் சாரின்னு சொல்லிட்டு வந்துடுவானா? கண்டிப்பா. உனக்கு அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? அவன் என்னோட தம்பி. சின்ன வயசுலேருந்து அவனை நான் பார்த்துட்ருக்கேன், சரியா? என்னதான் சின்ன வயசுலேருந்து கூட பிறந்தவங்க பார்த்தாலும் பெற்றவங்க பார்த்தாலும் நடுவில் வரவங்க நாங்கள் தான். எங்களை விட உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, புரிஞ்சிக்க வேண்டாம். ஆனால் இப்போ இவ்வளோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணியே, இது எதுக்கு டைரெக்டாக என்கிட்ட வந்து சொன்னேன்? சம்மந்தப்பட்டவங்க கிட்ட தானே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிவிட்டு
உங்கள் முகத்தில் இருக்க பயத்தை பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். ம், யாரு நீ என் வீட்டில் போய் சொல்கிற? சரி, ஓகே, போய் சொல்லு. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் எப்படி என் வீட்டில் நம்புவாங்க? என்ன சிஸ்டர், இவ்வளோ கண்டுபிடிச்ச எனக்கு அதுக்கான ஆதாரம் கூட எல்லாமே இருப்பேன். உங்களுக்கு தேவையான ஆதாரம் கண்டிப்பாக என்கிட்ட இருக்குது. அதை காமிச்சா போதும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க. அதுவே நான் காமிச்சேன்னா நம்பி தானே ஆகணும். சரி, ஓகே, உங்ககிட்ட பேசிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லை. நான் என்னோடய மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லிவிட்டு அப்படியே அர்ஜுனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களையும் அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு சந்தோஷமாக என் புருஷன் கூட வாழ போகிறேன். அதுக்கு தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தாவணி, ஹேர் ஸ்டைல் எல்லாமே. ஏய், சொன்னா கேளு. தேவையில்லாமல் என்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் என் வீட்டில் போய் சொன்னேன் மொபைல், அவ்வளோதான். உனக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நான் போய் சொல்லி தான் ஆவேன். நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டாம். சொந்த குடும்பத்தையே பழி வாங்குற குணம் வேறு யாருக்கு வரும்? ரியா, தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காத. என்கிட்ட சொன்னதை நீ அங்கே போய் சொன்ன, சத்தியமாக உன்னை அழிச்சிருவேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் வீட்டில் போய் சொல்கிறது தான். பாய். ஏய் ரியா, ரியா, ஏய் இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பண்ணாத. நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு. ஏய் ரியா, ஏய் 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 ஆ என்ன கனவு இது? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு மனசன் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கனவாக வரணும். ஒருவேளை நிலாவுக்கு ஏதாவது ஆக போகுதா? எல்லாம் ஏன் தப்பு தான். ஏதோ கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் என்னென்னமோ பண்ணி ஒரு உயிரையே ஏன் கையால் போகிற மாதிரி பண்ணிடுச்சு. நல்லவன் மாதிரி நடித்து என்னை நல்லா ஏமாற்றி அவன் பழி தீர்த்துக்கிட்டான். ஆனால் பாவமும் குற்ற உணர்ச்சி எனக்கு. அவன் நல்லா சுற்றிட்டு இருக்கான். பாவம், அவன் என் தம்பி மேலே உசிரியே வச்சுருந்தா. ஆனால் நான் தான் ஏதோ பண்ணுறேன்னு முட்டாள்தனம் பண்ணி அவளை வாழவும் விடலை, இந்த பூமியில் இருக்கவும் விடலை. ஏன் முட்டாள்தனத்தினால இப்படி ஆயிடுச்சு. மனசு ரொம்ப சரியில்லை. வீட்டிலே இருந்தேன்னா சுத்தப்பட்டு வராது. கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வருவோம்.